நம்ம இப்ப இருக்கதை விட நம்ம சின்னதா இருக்கக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஏன்னா இப்ப நம்மளுக்கு டிப்ரெஷன், வைலேஷன், டென்ஷன் எல்லாமே இருக்கு. ஆனா அப்ப ஒண்ணுமே இல்ல. ஒரே ஸ்கூல், அடுத்து வந்தா டியூஷனுக்கு போகணும், இல்லாட்டி கார்ட்டூனை பார்த்துட்டு கிடக்க வேண்டியதுதான். அப்பெல்லாம் நம்மளுக்கு யூடியூப்பை பத்தியும் தெரியாது, சோஷியல் மீடியா இருக்குன்னு தெரியாது, அப்படி ஒரு விஷயமே இருக்குன்னு தெரியாது. சிடி பிளேயர்ல சிடியை போட்டாச்சு, டோராவா பார்த்தாச்சு, இருக்க வேண்டியதான். இந்த ஓஜி சீரீஸ்ல நம்ம எல்லாம் மிஸ் பண்ற கார்ட்டூன்ஸ், அதாவது நம்ம சின்ன காலத்துல விரும்பி பார்த்தது, ஆனா அப்ப நம்மளுக்கு சில கார்ட்டூன் ஞாபகமும் இருக்காது. எனக்கே ஞாபகம் இல்ல, நான் கடைசியில தேடி தான் பிடிச்சேன். அதெல்லாம் அந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுட்டி டிவி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இப்பயும் இருக்கு, ஆனா அப்ப இருந்த மாதிரி இல்ல. அந்த சுட்டி டிவியை நினைக்கக்குள்ள இப்பயும் என் உடம்புல இருந்து அந்த புல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அதுல ஏண்ட விருப்பமான காட்டுறேன் நான் சொல்றேன், நான் விரும்பி பார்த்ததை சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பென்குயின்ஸ்கர் மடகாஸ்கர்னு ஒரு சீரீஸே போட்டாங்க, அதை நான் தேடி பார்க்குறேன், எங்கேயுமே இல்லை. ரெண்டாவது வந்து இந்த சங்கி மங்கின்னு போடுவாங்க, ஜோர்ஜ் ஆஃப் த ஜங்கல், அது விரும்பி பார்த்தேன். நான் சனி ஞாயிறு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்காகவே மெனக்கிட்ட உட்காந்து பார்ப்பேன், கிளாஸை கட் அடிச்சுட்டு எங்கள் அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு. அடுத்து வந்து டிராகன் பூஸ்டர், சொல்லவே தேவையில்ல, இப்பயும் நான் பார்ப்பேன், அது வேற கதை. அதெல்லாம் அப்பெல்லாம் அதெல்லாம் ஒரு பொற்காலம், திரும்ப ஒரு காலம் வருமா நினைச்சாலும் வராது. நெக்ஸ்ட் ஜெக்கி சேன், எல்லாத்துக்கும் இப்பயும் பார்க்குறாங்களா இருக்கும், நானும் இப்போ பார்க்குறேன். இல்லை எல்லா சேனல்லையும் இப்போ போடுறாங்க வளமையா, ஆனால் அப்போ பார்த்த மாதிரி ஜெக்கி சேன் இல்லை. அப்படின்னா நம்ம இந்த சின்ன காலத்துல வியப்பா உட்காந்து பார்ப்போமே, அந்த வியப்புனஸ் இப்போ இல்லை. அடுத்து போட்டாங்க அந்த ஆளினால் அழகுராஜான்னு ஒரு நரி கார்ட்டூன் மாதிரி ஒன்று போட்டாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் அடுத்து நம்ம ஸ்பெக்டாக்குலர் ஸ்பைடர்மேன் கார்ட்டூன்னா அது தாண்டா ஸ்பைடர்மேன் கார்ட்டூன், அடிச்சுக்க வேற எந்த கார்ட்டூனும் இல்லை. அப்படி ஒரு கார்ட்டூன் எடுத்து வச்சிருந்தாங்க, ஆனால் அரைவாசிலே நிப்பாட்டி போட்டாங்க. அப்படி வெறித்தனமாக கொண்டு போன ஒரு சீரீஸ் ஒன்று அதுனா, அது என்னன்னு பேன் பண்ணிட்டாங்கன்னா என்னமோ செஞ்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரே கவலையாக போச்சு. அதெல்லாம் விடுங்கப்பா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடக்குள்ள ஒன்று போடுவாங்க பாரு, 2 கார்ட்டூன்ஸே. ஒன்று வந்து லியோன், ரெண்டாவது வந்து சுமோ. யாருக்காச்சும் அவங்கள ஞாபகம் இருக்கா? அதுக்குன்னே வந்து எலும்பாமல் பார்ப்போம்ப்பா. அதெல்லாம் அந்த வெளியே கூட போக மாட்டோம் அந்த நேரத்துலலாம். அந்த சும்மாவெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படா போடுவாங்கன்னு இருக்கும், அந்த கார்ட்டூனை போடுற எக்ஸ்பெக்டேஷனுக்கு அந்த இது கூட இருக்காது. ஆனால் அந்த சும்மாவை பார்க்குறதுக்குன்னு மெனக்கிட்ட உட்காந்துருப்போம். சோசியல் மீடியா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த காலப்பகுதி தான், இருந்தாலும் நம்மக்கிட்ட அந்த பெரிய டச்சும் இல்லை. இப்போ தான் என்ன தான் உலகம் நம்ம கையில் இருந்தாலும் அந்த யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டேங்கிறோம். சிடி பிளேயர் யார் வீட்லையாச்சும் இப்போ இருக்கா? பெரும்பாலான வீட்டில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சில வேலைக்கு தெரியாதான் இருக்கும் இப்போல கிட்ஸுக்கெல்லாம் சிடி பிளேயர்னு ஒன்று இருந்துச்சா அப்படின்னு. அதெல்லாம் அந்த சிடி எடுத்து தொடச்சிட்டு ஸ்ட்ரெக்காகும், ஆனாலும் கொட்டன் துணியில் தொடச்சி போட்டு திரும்ப இருக்காமல் பார்ப்போம் இல்லையா? அதெல்லாம் வருமா? அதெல்லாம் நினைக்கக்குள்ளலாம் கவலையாக இருக்கு. சொன்னால் சொல்லிட்டே போகலாம், நிறைய கார்ட்டூன் அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் எந்த மாதிரி கார்ட்டூன்லாம் பார்த்தீங்க, எப்படியெல்லாம் வெரியன்ஸாக இருந்தீங்க, அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் போடுங்க. அடுத்து அந்த கார்ட்டூனையும் நான் பார்த்துருந்தா அதுக்கு நான் கட்டாயம் வீடியோ போடுறேன். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.